வர்த்தக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக சாலையோர கடைகள் மற்றும் சிறு உணவுகள் மூடப்பட்டு வரும் நிலையில் சிலிண்டர்களை பதுக்கி வைத்து திருட்டுத்தனமாக கூடுதல் விலைக்கு விற்கும் மனித தன்மையற்ற நபர்கள் திருந்த நாம் ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்துல கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இன்னைக்கு சாலை ஓரங்கள்ல சிறு உணவுகள் நடத்துற பாதிக்கப்படுறாங்க. காரணம் சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டு காரணமாக இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே நடைபெறுகிற போர் காரணமாக இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம் தேசத்துல பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்முடைய தேசத்தை விட்டு மாறுபடியாக எந்த தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா ஜனங்களுக்கும் அது விநியோகிக்கப்படத்தக்கதாக திருட்டுத்தனமாய் கூடுதல் விலைக்கு விற்காதபடி மனித தன்மையற்ற நபர்கள் மனம் திரும்பத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு பெரிய பிரச்சனையாக அது எழுதி கொண்டிருக்கிறது. அது ஒரு சவாலாக எழுதி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள் என்று சொன்னால் அது சிலிண்டர் தான். இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கத்தக்கதாக அது கடுவிலைக்கு விற்காதபடி நியாயமான முறையில் அந்த சிலிண்டர் விலைகள் விற்கப்படத்தக்கதாக இப்படி திருட்டுத்தனமான செயலில் ஈடுபடுபவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக யாராவது ஒருவர் வாரத்தோடு ஜெபம் செய்வோமா? யாராவது ஒருவர் இந்த காரியங்களுக்காக தேசத்தை பாதிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே பாதிக்கக்கூடிய இந்த காரியங்களுக்காக யாராவது ஒருவர் ஜெபம் செய்வோம். யாராவது